பார்வதியை சந்திரமுகிமா மாத்தி விட்டாரு பிக் பாஸ். அதுக்கப்புறம் சும்மா இருக்குமா, வேற மாதிரி இறங்கி செய்யணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பல பேரை வச்சு செஞ்சிருக்காங்க போல. செஞ்சதுக்கு பலனா திரும்ப அவங்களும் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க போல. அதுல பார்வதி ரொம்ப எமோஷனலா பிரேக் டவுன் ஆகியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் தேர்ட் ப்ரோமோ வந்திருக்கு. அதுல நடந்திருக்க நிகழ்வுகளை டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் தயவு செய்து நீங்க லைக் போடுங்க. அந்த லைக் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், மறக்காம போட்டுருங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு ஆனஸ்டா ஒத்துக்கணும், பார்வதியோட ஏற்றாருங்க, பார்வதியோட சப்போர்ட்ராருங்க. ஆனா பார்வதி இல்லைன்னா கண்டென்ட் இல்ல, பார்வதி இல்லைன்னா போமோ இல்ல அப்படின்றத நீங்க நம்பிதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ கடந்த 2 வாரமா பார்வதியை வச்சுதான் இங்க ஷோ நகர்ந்துகிட்டு வருது. இன்னைக்கு கூட 3 ப்ரோமோல பார்வதி தான், நேத்து கூட பார்வதி தான். ஸோ பார்வதி வந்தாதான் கண்டென்ட், இல்லைன்னா 1000 ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூட மாறி போயிடும். ஸோ இன்னைக்கும் பார்வதி தான் கண்டென்ட். ஓகே, என்ன நடக்குது அந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா, பார்வதி உச்சக்கட்ட கோவத்தின் உச்சத்தில் இருக்கிறார் அப்படின்றது பார்க்க முடியுது. ஆக்சுவலா இந்த இன்சிடென்ட் தான் ஃபர்ஸ்ட் வரும்னு நினைக்கிறேன் லைவ்ல. மொத்தம் 3 ப்ரோமோ வந்துச்சுல, இந்த ப்ரோமோல இருக்கிற இன்சிடென்ட் தான் ஃபர்ஸ்ட் லைவ்ல வரும். அடுத்த 2மே அடுத்தடுத்து தான் வரும்ன்றது நான் நம்புறேன். ஏன் அப்படின்றது பாத்தீங்கன்னா, அந்த பேட்ச் குத்திருக்காங்களே அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி பகல் நேரத்துல இருக்குதுன்றதால அது இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல லைவ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பக்கம் செம கோவத்துல என்ன பண்ணிட்டாங்க, கார்டன் ஏரியால உட்காந்து தலகாணியை போட்டு 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 அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க பார்வதி. அந்த அளவுக்கு காண்டேத்தி விட்டது யாருன்னு தெரியல. இது ஒரு பக்கம். உடனே திவாகர் போய் என்ன என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கேட்கறாங்க. எப்படி நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையான்னு கேட்டு திவாகர் போய் உட்கார்றாரு. அந்த தலக்காணி எடுத்து திவாகர் மேலேயே ஒரு அடி. எதுக்கு பாரு, இட் இஸ் ஏ வயலன்ஸ் பாரு, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ ஒருத்தரை இந்த தூக்கி அடிக்கிறதோ இதெல்லாம் பண்றது ரொம்ப தப்பு. இதே பார்வதி பேசினாங்க, கமருதீன் போய் தள்ளுறான், கமருதீன் போய் தொடக்கூடாதுன்னு பார்வதி கோவத்தில் தலக்காணி தூக்கி அடிப்பது நியாயமா? ஸோ இட் இஸ் வெரி 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 ராங். இட் இஸ் நாட் ரைட்டு, கம்பல்சரி இது ராங் தான். இந்த மாதிரி என்னதான் இருந்தாலும் நீங்க கோவத்துல வாய் மூலியமா பேசலாம், அடிக்க கூடாதுன்னு பார்வதி சொன்னாங்க. அதே பார்வதி இந்த விதிகளை மீறுவது சரியா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கிறேன். கோவம் வர்றது அது என்ன பண்றது, அப்படி நடக்கதான் செய்யும். அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு தான் முக்கியம். அதுல தலகாணியை அடிச்சது மிக தவறான செயல், அது வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்றத ஆணித்தனமா இங்க பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க பார்வதி கேட்க மாட்டீங்கன்ற மாதிரி பல பேர் சொல்லுவீங்க. தப்பு தப்பு தான், அது யாருமே பண்ணாலுமே தப்பு தப்பு தான். அதுவும் நீங்க ஃபன்னா விளையாடும் போது தலகாணில அடிச்சு விளையாடுறதுன்றது வேறு. ஆனா இங்க ஒரு சீரியஸான இஷ்யூல தூக்கி தலகாணி அடிப்பதுன்றது வேறு. இட் இஸ் கம்ப்ளீட்லி நாட் அக்செப்டபிள் அப்படின்றதான் பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்வதியோட டைலாக், ஊரே சேர்ந்து என்னை குத்திட்டு இருக்காங்க, நீ அப்ப கூட பண்ண மாட்டியா, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறனா அப்படின்ற மாதிரி திரும்ப கோவப்படுறாங்க. ஸோ ஊரே சேர்ந்து குத்திட்டு இருக்குன்னா எந்த ஊரு, ஒட்டுமொத்த வீடுமே என்னை குத்துது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஊரே சேர்ந்து குத்தல, அந்த குறிப்பா அந்த கேங் இருக்குல்ல, எஃப்ஜே கனியன் கோ கேங் இருக்குல்ல, அந்த கேங் என்னை குத்திக்கிட்டே இருக்காங்க, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க. அப்ப கூட நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா, என்னை புரிஞ்சுக்க மாட்டியா, நான் சொல்றதை கேட்கறியா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, பிக் பாஸ் ஒரு பவரை கொடுத்துட்டு இருக்காரு. இதுல உங்களுக்கு தகுந்தாற் போல் கேம் விளையாடிக்கலான்ட்டு. என்னன்னா திவாகர் ஒரு ரூட்ல போறாரு, பார்வதி ஒரு ரூட்ல போறாரு. சோ எப்படி பார்வதி ஒரு ரூட்ல போறது பார்வதிக்கு கரெக்டோ, திவாகர் ஒரு ரூட்ல போறது திவாகரோட கரெக்ட் தானே. பார்வதியோட நியாயம் பார்வதிக்கு, திவாகரோட நியாயம் திவாகருக்கு. சோ இட் இஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி, அவருடைய ஸ்ட்ராட்டஜி. உங்களோட ஸ்ட்ராட்டஜி அவர் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? கரெக்டா மக்களே நான் கேட்கறது. சோ அவருக்கு ஒரு இது மாதிரி பிளே பண்றேன். ஏன்னா அந்த அட்வான்டேஜ்ல பார்வதிக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது, ஆனா திவாகர் அவருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு தானே பாப்பாரு. இந்த ரீஜியன்ல நடக்குது. சோ இவங்களுக்குள்ளேயே ஒரு கிளாஷ் நடக்குது. அதனாலதான் கேட்கறாங்க, பார்வதி சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு போல திவாகர். அவர் ஒரு ரீஜன். ஏன்னா பார்வதி வந்து ஒரு பக்கம் கானா வினோத் கமருதீன் சப்போர்ட் பண்ணலான்னு பிளான் பண்றாங்க. அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இது சபரிக்கு சப்போர்ட் பண்ணலாம், சபரி விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணலான்ற மாதிரி அவர் பிளான் பண்றாரு போல. அதனால இங்க கிளாஷஸ் வருதுன்றது நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் காண்டாயிட்டு திரும்ப தலகாணி எடுத்து அடிக்க போறாங்க. வேண்டாம், இங்கே வச்சிருவோம், இதுக்கு மேல போனா கேஸ் ஆயிரும், காடு கீடு கொடுத்து நம்மள முச்சு விட்டுற போறானுங்கன்ற மாதிரி அவங்களே ரியலைஸ் பண்ணி அந்த தலகாணியை கீழே வச்சிட்டாங்க. அடுத்து இன்னொரு பக்கம் அந்த சீன் முடியுது, அங்க வாக்குவாதம்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வெளியே இன்னொரு ஏரியால வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துட்டு வந்து சுபிக்ஷா நீட்டுறாங்க. கமருதீன் வந்து ஆறுதல் சொல்றதுக்காக நிக்கிறாரு. பக்கத்திலே வந்து QC ஆபீசரான திவாகர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப நான் இதுக்கப்புறம் யாருமே நம்ப கிடையாது, நான் நம்ப போறதில்ல. இதுக்கப்புறம் நம்பினாவே வேஸ்ட். என் கேமை நான் ஆட தெரியும், ஆனா நான் ஆடிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் யாரையும் நம்பல, என் கேமை நான் தனியா ஆடிக்கிறேன், நான் என்ன பண்றேனோ அதை பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்றாங்க. ஆனா ஒரு சில பேரை நம்பி ஒண்ணு பண்றாங்க பாத்தியா, அதுதான் கடுப்பா இருக்கு. ஒரு சில பேரை நம்பி நான் ஏமாந்துட்டேன், அவங்க ஒண்ணு பண்றாங்க பாத்தியா, அதான் கடுப்பா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது என்ன கான்ஃபிளிக்ட் தான், ஓகேவா? இதுல என்ன சொல்றாங்க, பார்வதி சொல்றதே திவாகர் பண்ணணும்னு எதிர்பார்க்க, அது நடக்காது. அது நீங்க பேசி எப்படி சால்வ் பண்ணணும்ன்றது தான் முக்கியம். அதுல வந்து இப்ப அவரும் கேட்கலாம்ல, நான் சொல்றது நீ பண்ண மாட்டேன்ற மாதிரி ரெண்டுமே மாத்தி மாத்தி கனெக்ட் ஆகுதுல.
ஸோ அதுல என்னன்னா இது கொஞ்சம் பேசி சால்வ் பண்ற விஷயம், அது 2 பேரும் ஒத்துமையா இருந்தா தான் வரும். இதுல 2 பேருக்கும் முரண்பாடான கருத்துக்கள்ல தான் இப்படி வருது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கடைசி பாயிண்ட், ஃபர்ஸ்ட் லீக்ல இருந்து என்ன இப்படிதான் நடக்குது, ஸோ எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி அழுகுறாங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து அவங்களை அட்டாக் பண்றாங்க, கார்னர் பண்றாங்க, அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எவ்வளவு வருத்தமா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா வாரம் வீக்கெண்ட் எபிசோட்ல எல்லாம் ஊமகுத்தா போயிட்டு ஏட்டர்ஸ் அதிகமா இருக்கும்னா பார்வதி டபுள் ஃபேஸ், இந்த 2வது வாரம் டபுள் ஃபேஸ் யாருன்னா பார்வதி. இப்போ இந்த வாரத்துல இன்னைக்கு காலில இருந்து FJ வச்சு செஞ்சான், நேத்தும் அவங்க போயிட்டு இது ஆச்சா இவங்க இது பார்வதி வேலை பார்க்க மாட்டாங்கன்றது பண்றாங்க, அதோடைய ரெஸ்பான்ஸ் தான் அங்க நடக்குது. ஸோ எல்லாமே என்ன கம்ப்ளீட்டா அட்டாக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி அழுகுறாங்க. ஆனா இது ஒரு விதத்துல பார்வதிக்கு பாசிட்டிவா தான் போவோம், நெகட்டிவா போகாது இன்னைக்கு எபிசோட், ஓப்பனா சொல்லணும்னா. ஏன்னா பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்துருக்காரு, அந்த டாஸ்க்கை தான் அவங்க பண்றாங்க. ஸோ பிக் பாஸ் ரூல்ஸ் படி தான் அவங்க பண்றாங்க, ஓகேவா? அப்போ யார் மேல தப்பாவும் அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, ரூல்ஸ் படியா இருந்தாலும் அவங்க எந்த ரீதி வரையும் போலான்ற ஒரு லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனை மீறாங்களா இல்லையான்றது நம்ம எபிசோடு பார்க்கணும். எபிசோடு மீன்ஸ் லைவ் பார்க்கணும். அப்படி லைனை மீறி போனானா அதுக்கான கான்சிக்வன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க, லைனை மீறலனா அதுக்கான பெனிஃபிட்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க. தட்ஸ் த டிஃபரன்ஸ். ஆனா ஏதோ ஒரு ரீதியில இன்னைக்கு பார்வதிக்கு பிளஸ்ஸா தான் போகுன்ற ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து நல்லா டாஸ்க் சுவாரஸ்யமா இறங்கி தரமான செய்கையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் போல இருக்கு. வீடியோ வரதுக்கு தான் டைம் ஆகுது, மன்னித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வீடியோல இருந்து டப்புன்னு லைவ் நான் திரும்ப ஒரு 1 hour பின்னாடில இருந்து பார்த்துட்டு வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். பை கைஸ்.